URL தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். இவங்க வந்து மெயில் ஐடியே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக மெயில் ஐடியை நான் அதில் கொடுத்துறேன். நான் க்ரியேட் கொடுத்தோன்னே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சாதாரண டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் இங்கேயுமே எனக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ எனக்கு ரூம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கா. சிடி ரூம் போகலாம். எல்எஸ் போட scope.txt ஒன்று இருக்குது. ஸ்கோப் room.in இருக்குது. இப்போது இவங்க வந்து ஒரே ஒரு டொமைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் இவங்க எதனா கொடுத்துருக்காங்களா தனியாக? ஸ்கோப் தனியாக இவங்க ஸ்கோப் எதுவும் தரலை. எனிவேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூகுள் டாக்கும் பண்ணிக்கிறேனே நான் கூகுள் டாக் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து room.in தான் என்னோட .in என்ட்ரு பண்ணுறேன். இங்கே வந்து பிளாகுன்னு ஒன்று வந்திருக்கு, பிளாகு. ஸோ நான் வந்து பிளாகுமே ஆட் பண்ணுறேன் இதில். blog.room.in ஓகேவா. ஸோ அதுவும் கொடுத்து நான் ஆட் பண்ணுறேன்.